இப்போ என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வயலுக்கு மருந்து அடிக்க போகிறேன். மழை பெஞ்சு நிறைய தண்ணி இருக்குது. 3வது நாள் நம்ம களைக்கொல்லி அடிக்கணும். அதுதான் இது. நானும் சுப்பிரமணியன் தான் அடிக்க போகிறோம். இப்போ அதில் ஹோல் போடணும். இந்த 4 ஓட்டையில் அப்படியே கொஞ்சம் ஹோல் போட்டால் போதும். சின்ன சின்னதாக 3 போதும். அதை அடிச்சுட்டு பார்த்துக்கலாம், தெளிச்சுட்டு பார்த்துக்கலாம். வேணாம், அங்கே போய் அடிப்போம். அதுல ஓட்டை இருக்க ஊற்றுதான் பாடுறா, அங்கே கொல்லையில் அடிப்போம்டா. கீழே ஏன் மீனாகிற சும்மா லேசாக காட்டுறது. சரி, ஓகே. இப்போ கொல்லைக்கு போயிட்டு தெளிப்போம். 10 நாள் 6 வெளியே இருக்குங்க. இது எப்படி பிடி, நான் தெரியுறேண்ணா. ரைட்டு. இப்போ வந்து இதில் வந்து கரெக்டாக 4 ஹோலுக்கு இருக்கும். அதில் பார்த்து கொஞ்சம் கரெக்டாக போடணும். அதிகமாக போட்டால் நிறையா ஊற்றிடும். நிலத்து நல்லா ஓட்ட வரதான் பாருங்க. இப்போ ஓட்டுக்கலாம். நீ நடு தான் எனக்கு தெரியாது. நான் என்ன வேண்டாம், மிஷின் நடுவாட்டுக்கு. என்ன காட்டுனா எங்கடா கட்டுறேன்? சரியா பாரு. ஓகே, இப்போ வந்து ஹோல் போட்டாச்சு. அப்படியே தெளிக்க வேண்டியதான். அப்படியே தீர்த்தம் தெளிக்கிற மாதிரி தெளிக்கணும். அதுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் நிறையா இருக்கணும். நமக்கு ஏற்றது போல் தண்ணி இருக்குது. ஸோ அதனால் இந்த மருந்து தெளிக்கலான்ட்டு இருக்கிறேன். மணலில் கலந்து போடுறது ஒன்று இருக்குது, அது வேணாம் இப்போதைக்கு. மழை பெஞ்சிருக்கிறதுனால சூழ்நிலை வந்து நமக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குது. தண்ணி ஆல்ரெடி வந்திருக்குது. இல்லைனா தண்ணி இதுக்குன்னு நம்ம மெனக்கட்டு கட்டணும். ஸோ அதனால் இப்படியே போட்டுடலாம். சுப்பிரமணியை தான் இப்போ தெளிக்க போகிறார். இருந்தா சுப்பிரமணி, ஒன்றரை தெளிக்கணும். இது வரைக்கும் தெளி. இது வரைக்கும் தெளி. அதுக்கு அடுத்ததுங்க போகணும். இதுக்கு வந்து அவர் கடைசியாக பார்த்துப்போம். அது 3க்கும் தெளிக்கணும். இதை சுத்தமாக இதில் பாய் பிரிஞ்சிச்சில, இதில் கொஞ்சம் அதெல்லாம் கம்மியாக அடிச்சிக்கலாம். இது 3க்கும் தெளி. இதை அங்கேருந்து இப்படி வரணுமா? இல்லை, இங்கேட்டே போ. இப்போ இதில் வந்து ஒரு 1.5 அடிச்சுக்குமா? இல்லைடா, இப்போ இது இங்கே ஒன்று இருக்குல்ல, இதுக்கு அதுக்கு அது 3த்துக்கும் இதை அடி. இதுக்கு கொஞ்சம் அடிச்சிக்கலாம். மீதி அங்கே இருக்குல்ல, இது 3க்கும் ஒரே இதில் அடிக்கணுங்கிறியா? இப்போ இங்கே 3 இருக்கோ, 3க்கு பிரித்து தான் அடிக்கணும். 2 துண்டுக்கு இதில் இப்போ ஒரு பிரிச்சுக்குமான்னு வரும். 2 துண்டுக்கா? இப்போ 7 இருக்கிறதுனால 3 இருக்குன்னா இதில் எப்படி பிடிக்கும்? ஆமாம், 2 இது வந்து 2க்கு அடி. இந்த இதை வந்து 1 2 3 இந்த 3க்கு அடி. இந்த அதுதான் ஒன்று நான் கேட்டேன். 3க்கு அடி. போ. லேசாக அப்படி தெளிச்சிட்டே போயிட்டு. ஓட்டை போட்டுங்களா? தண்ணி பட்டுனா அப்புறம் காட்டு. இதுதான் அந்த மருந்து அடிக்கிற ப்ராசஸ். இன்னும் 2 டப்பா இருக்குது. அதுக்கு கரெக்டாக ஹோல் போடணும். அதிகமாக ஹோல் போட்டால் நிறைய போய் விழும். அதனால் அதிகமாக போடக்கூடாது. தெளிச்சா ஓகே, இது கரெக்டாக இருக்குது. 4 இது இருக்குது. 4த்துக்கும் போட வேணாம், ஒரு 2க்கு போட்டால் சரியாக இருக்கும். 2 மட்டும் ஓப்பன் பண்ணி விடலாம். ஓகே, இது இப்போ தெளித்து பார்ப்போம். ஓகே, இதுவும் ஓரளவு அந்த வெள்ளை கலரில் விழுந்துருக்குது. சரியாக இருக்குது. மொத்தம் ஒரு 7.5 துண்டுகிட்ட இருக்குது. அதனால் 2 துண்டுக்கு 1ன்னு
நம்ம அடிச்சுக்கலாம். சுப்பிரமணி பார்த்து பொறுமையாக அடிச்சிட்டு இருக்கிறாரு. இப்போது ஒரு 3 துண்டு கவர் ஆகிடுச்சி. 4வது துண்டில் வந்துட்டு இருக்கிறாரு சுப்பிரமணி. அப்படியே சும்மா தீர்த்தம் தெளிக்கிற மாரி காட்ட வேண்டியதான். இதை நானே அடிக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனால் ஹெவி ஒர்க்கு பண்ணதுனால கொஞ்சம் பெயினாக இருக்குது. இன்னும் மைண்ட் செட்டும் ஒன்றும் சரியில்லை. அதனால் இப்போ வேலை செய்கிற மூடு இல்லை. அதனால் சுப்பிரமணியை கூப்பிட்டு வந்தேன். சுப்பிரமணி இரு, நான் அங்கே போய்க்கிறேன். அப்போ இதில் தான் தண்ணி குளமாட்டம் கட்டி கிடக்குது. ஸோ இந்த இதுலேருந்து தண்ணி அந்த பைப் வழியாக கொஞ்சம் இறங்கினால இங்கே தண்ணி அதிகமாக இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக இந்த மருந்து அடிக்கிறதுக்கு இவ்வளோ தண்ணி இருக்கணும். அப்போ தான் நல்லது. அப்போ தான் அந்த மருந்து வந்து எல்லா இடத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகும். இன்னும் 3 தான் முடிஞ்சிடும். ஒரு 1/2 ஹவரில் இந்த ஒர்க்கு முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல தான் தண்ணி லீக் ஆகிருக்குது. சேர் அள்ளி வச்சுருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சேர் அள்ளி வைக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மருந்து அடித்ததுக்கப்புறம் தண்ணி எங்கேயும் லீக் ஆகக்கூடாது. ஒரு நாளைக்காவது அப்படியே இருந்தால் தான் இந்த ஆரம்பத்திலே சின்னதாக பில்லு முளைக்கும். அந்த பில்லு முளைக்காமல் இருக்கும். அதுக்கான தான். ஓகே, ஓரளவு கட்டியிருக்கிறேன். இன்னும் இந்த துண்டு முடிஞ்சு அடுத்து இந்த துண்டு இதோட ஓவர். செஞ்சில் இது பண்ணிச்சா? நல்லா இல்லையா அது? ஒன்றும் இல்லை, செஞ்சில் கொட்டு. இங்கே தான் வழியாக எதா இப்போ இது விடு. சுப்பிரமணி பார்த்திங்கன்னா என் கிளாஸ்மேட்டு. எனக்கு தெரிஞ்சு 8வது வரைக்குமே என் கூட தான் படித்தான். டான் பாஸ்கோவில் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேட்டுன்னு நினைக்கிறேன். நல்லா தெரியும் இவனை. நல்லா எண்ணெயை தலையில் வழித்து சீட்டு வந்திருப்பான். அந்த நாட்கள்ல ஞாபகம் வருது. இதுதான் கடைசி வாக்கு. இந்த லைன் ஃபுல்லாக வந்தால் முடிஞ்சிடும். அவ்வளோதான், மருந்து அடித்து முடிச்சாச்சு. சுப்பிரமணி வந்துட்டு கழிச்சு போய் வந்துட்டு இருக்கிறாரு. போயிட்டு டீ சாப்பிட்டா சரியாயிடும். அந்த டப்பாவிலையும் மருந்து இல்லை. பொறுமையாக விசிறிக்கிட்டே வராரு. எல்லா இடத்துக்கும் போகணுன்னு. சின்ன சின்ன மழை துளி மாரி உழுது. வா வா வா. தீந்துச்சா? இதோட முடிச்சிட. ஏன் மேலே அடிச்சிடாத. போ போ சுப்பிரமணி, இப்படியே போ. அப்படியே பரவுது. அந்த மருந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள். அது எந்த இடம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுக்கு தான் தண்ணி இருக்கணுங்கிறது. வேலை இது ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. சும்மா அப்படியே ஓரத்தில் அடிச்சு விடு. இப்படி ஓரத்தில் அடிச்சு விடு. இன்னும் மருந்து கொஞ்சம் இருக்குது. மருந்து அடிக்கிற ஜாப்பு முடிஞ்சிச்சு. அடுத்து 7வது நாள் உரம் போடணும். டிஏபியும் யூரியாவும் போடணும். அது முக்கியமான உரம். அது முடிஞ்சிட்டு இன்னும் 20வது நாளில் ஒரு உரம் கொடுக்கணும். பொட்டாஷியம் யூரியாவையும் கலந்து அதை கரெக்டாக நம்ம செஞ்சிடணும். அப்போ தான் பயிர் நல்லா வரும். தண்ணி வந்து சீக்கிரம் இழுக்கணும். இழுத்தா நமக்கு நல்லது. தண்ணி நிறையா இருக்குது. இழுத்துடுன்னு ஒரு நம்பிக்கையில் தான் இப்போ மருந்து தெளிச்சிருக்கிறேன். நல்லதே நடக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.